ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வாழை மரம் பழம் விட்டுருக்கு. ஆக்சுவலாக நான் ஊரில் இல்லை, பொண்ணு வீட்டில் இருக்கிற வச்சு பூ எடுத்திருக்கு, பழம் விட்டுருக்கு. இது பாருங்கள், போதும். இந்த பூ வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இதளவுக்கு இதுக்கு மேலே கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து எல்லோ பனானா, மஞ்சள் வாழைப்பழம். இதில் பாருங்கள், இது ஒரு பூச்சி. இது தெரியுதுங்களா? எட்டுக்கால் மாதிரி கால் காலாக இருக்குது. இது பூச்சி. எவ்வளோ சாப்பிட்டேன்னு கேட்டால் சொல்லுவேன், அந்த மாதிரி பூச்சி இது. அதனால நான் டச் பண்ணவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பழம் எடுத்துருக்கு. இது வரைக்கும் இந்த பூ இருந்ததே பெரிய அதிசயம். ஏன்னா ஆட்டையை போட்டிருப்பாங்க. ஏன்னா ரோடு பாருங்க, காம்பவுண்டு, இதுதான் காம்பவுண்டு. இந்த காம்பவுண்டு அடுத்து தான் போஸ்ட் இருக்கு இல்லையா? இதுக்கு அடுத்து வெளியே தான் இருக்குது இந்த வாழைப்பூ. பாருங்க, வெளியே தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் யாரும் எடுக்கலை. அது வரைக்கும் பெரிய பிளஸ்ஸிங் எனக்கு. ஸோ இன்றைக்கி நான் எடுத்துட வேண்டியது தான். எடுத்துகிட்டு இப்போ வாழைப்பூ வடை தான் பெஸ்ட்டு. இது கூட்டு பொரியல்னா கூட தோற்பு இது தெரியும். ஆனால் வாழைப்பூ வடை சாப்பிட்டா தான் அதில் தோற்பே தெரியாது. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதை நான் பண்ண போகிறேன். கடலைப்பருப்பு போட்டு வாழைப்பூ வடை பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மை கார்டன் அண்டு பனானா பிளான்டைன். ஓகே, தட் இஸ் மை ஊர். பார்த்திங்களா, மழைக்கு அதுக்கும் எப்படி பச்சை பசையே, நம்ம உரம் போட்டால் கூட வராது. ஸோ அந்தளவுக்கு மழைக்குனாக்கா நல்லா இயற்கையாக துளுத்துடுது எல்லாமே. கீழே முதல் கொண்டு பாம்பு இருக்கா பல்லி இருக்கான்னு தெரியாது, அந்தளவுக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வாழைப்பூவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.